பேஷன் ப்ரோ வண்டிக்கு ஆயில் மாற்ற போகிறோம். 20W40 ஆயில் மாற்றுறோம். ஆயில் லெவலில் பார்த்துடலாம். ஆயில் வந்து இப்போ வந்து இந்த லூப்ரிகேஷன் கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆயில் லெவலும் கம்மியாகிடுச்சு. தெரியும், இப்படி தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த லூப்ரிகேஷனே இருக்காது. பண்ணுறப்ப நம்ம ஆயிலை மாற்றி ஆகணும். இப்போ ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம். ஆயில் அப்புறம் மெக்கானிக்கல் பாயிண்ட் இந்த கேப்பு கீழே இருக்குது, உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்படி அந்த டீலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் போட்டுக்கோங்க ₹40 காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் 40 ரூபா. அந்த வண்டிக்கு நம்ம 20W40 ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். 3000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஓட்டாலே நம்ம 20W ஆயில் பார்த்துக்கலாம். 20W மீன்ஸ் அது வந்து கூலிங் டெம்பரேச்சரு, 40 வந்து ஹீட்டு. அந்த அளவுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து இந்த ஆயில் வந்து விஸ்காசிட்டி தண்ணியாக இழக்காது. அதுதான் அந்த 40. 20ன்றது அந்த கூலிங் இது கீழே போனாலும் அது வந்து கெட்டி ஆகாது. அதாவது ஐஸ் கெட்டி மாதிரி மாறாது. அந்த ஆயில் கண்டென்ட் அந்த ஆயில் தண்ணியிலே இருக்கும், லிக்விடாகவே இருக்கும். அதுதான் அந்த சொல்கிறது 20W40. ஸ்பானர் 17 நம்பர் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் கையில் கட்டிக்கலாம். ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. மறுபடியும் நட்டு நம்ம பழைய பொசிஷன்லேயே மாட்டி விட்டுக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ டைட் வச்சுருக்கோம். ஆயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். 900 ml ஃபுல்லாகவே ஊற்றிடுவோம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீடில் வச்சு லெவல் செக் பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், சந்தேகம்டா ஊற்றிங்க. அவ்வளோதான். மெக்கானிக்கல் பாயிண்ட் இன்சைட் த கேப்லோ டோன்ட் ஃபர்கெட். அப்புறம் நம்ம ஆயில் லெவலில் செக் பண்ணிடுவோம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஃபுல்லாகவே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? லாக் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் ஊற விடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லிக்காதான் தொட்டு பாருங்கள். சொல்லிக்கிறது இல்லை. நன்றி.